நெல்லையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், சொல்லுங்க, நெல்லை மாவட்டத்தில் மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? நெல்லை மாவட்டம் முழுக்கவே பரவல மழை பெய்துட்டு இருக்கு. அதுவும் கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலாகவே நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்தது. அதன் காரணமாக ஏற்கனவே ஒரு முறை நெல்லை மாவட்டத்திலும், தூத்துக்குடி மாவட்டத்திலும், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு. இந்த நிலையில இன்றும் இந்த தொடர் மழை காரணமாக, அதாவது நேற்று மழை இல்லை, ஆனால் இன்று அதிகாலை 3 மணி முதல் இடியுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக இன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகளுக்கும் முதற்கட்டமாக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று நடைபெறவிருக்கும் அதற்கான எக்ஸாம், அதாவது அதற்கான தேர்வுகள் இருப்பதால், மாணவர்களுக்கான தேர்வுகள் இருப்பதால் அந்த தேர்வுகள் நடைபெறும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது தற்பொழுது இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் மாணவர்கள், தேர்வு இருப்பவர்கள் தேர்வை எழுதலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகராஜன், அந்த பகுதிகளில் மழையினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? மழை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க முன்னேற்பாடுகள் என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது எப்பொழுதுமே மழையின் பாதிப்புக்காக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதற்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். குறிப்பாக மழை காலங்களில் பரவும் காய்ச்சலை தடுப்பதற்காக அதற்கான மாநகராட்சி, நகராட்சி மற்றும் வார்டு வாரியாக, அதாவது மாநகராட்சி, நகராட்சி, கிராம பஞ்சாயத்து வரைக்கும் உள்ள அனைத்து வார்டுகளிலும் அதற்கான மண்டல பணியாளர்களை கொண்டு அதற்காக சுகாதார பணியாளர்களை ஒரு குழுவாக ஏற்படுத்தி காய்ச்சலை தடுப்பதற்கான பணிகளை செய்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி அதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் மற்றொரு பக்கம் சாலைகள் மிகப்பெரிய அளவில் மோசமடைந்துள்ளது. அது குறிப்பாக மாநகர பகுதிகளில் உள்ள முக்கிய வழிச்சாலைகள் எல்லாமே மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்துள்ளனர். இருந்தாலும் விவசாயம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெற்றுள்ளது விவசாயிகள் மத்தியில். ஏனென்றால் அணைகளின் நீர்மட்டம் என்பது தற்பொழுது உயர்ந்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 11 அணைகள் இருக்கின்றன. இந்த 11 அணைகளில் பிரதான அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு, இந்த அணைகள் இந்த பெய்து வரும் இந்த மழை காரணமாக நல்ல நிரம்பி வந்தால் அடுத்து இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு குடிநீருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல விவசாயத்திற்கும், அதாவது இந்த பிசான சாகுபடி சொல்லக்கூடிய முழுமையான அந்த பிசான சாகுபடி நடைபெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக பிசான சாகுபடி பொறுத்த வரைக்கும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் 88,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி வரும். அது முழுமையாக நடைபெறுவதற்கு இந்த மழைதான் முழுமையாக காரணமாக இருக்கும். எனவே இந்த வடகிழக்கு பருவமழை முழுமையாக நம்பிதான் இந்த விவசாயிகள் இருக்கின்றனர். இந்த நிலையில் பாபநாசம் அணையில் கூட தற்பொழுது 84.25 அடி நீர் உள்ளது. ஏற்கனவே 143 அடி கொள்ளளவு கொண்டது. இதில் 84 அடி தண்ணீர் இருப்பதால் கண்டிப்பாக 100 அடியை தாண்டும் இந்த மழைக்குள் அப்படின்னு விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில சேர்வலாறு அணையிலையும் 98.72 அடி கண்ணாடி தண்ணீர் வந்திருக்கு. இந்த தண்ணீர் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக முழுமையாக பிசான சாகுபடியை செய்ய முடியும் அப்படின்னு விவசாயிகள் நம்புறாங்க. மணிவனம்.